Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. All praise is due to Allah alone. May Allah send His peace and blessings upon His final messenger, Muhammad, peace be upon him, and upon the family of Muhammad, peace be upon him and his companions. Abdullah ibn Umar radiallahu anhuma narrates that Rasulullah sallallahu alayhi wasallam said, "Shall I not inform you of the advice of Nuh alayhi salam to his son?" They said, "Indeed, do inform us." He said, Nuh alayhi salam advised his son, saying, "O my son, I advise you to act upon two things and forbid you from two. I advise you to say, La ilaha illallah. There is no God but Allah. If it were placed in one pan of the scale, and the skies and the earth in the other pan, it would outweigh them. And if the skies and the earth were to form an invincible circle, the kalima would break through the circle and would reach Allah Ta'ala. And I advise you to say, Subhanallahil Alim wa bihamdihi. Glory be to the most exalted Allah, and praise be to Him, as it is the worship of the entire creation, and by it their sustenance is allotted. And I forbid you from to shirk, polytheism, and kibr, arrogance, because these two evils keep one away from Allah Ta'ala. Abdullah ibn Umar raliyallahu anhuma அவர்கள் அறிவிப்பதாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் என சஹாபாக்கள் கூறினார்கள். மகனே, இரு காரியங்களை செய்யுமாறு உனக்கு நான் உபதேசிக்கிறேன். மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை நான் தடுக்கிறேன். முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுமாறு உபதேசிக்கிறேன். ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் வானங்களையும் பூமியையும் மற்றும் ஒரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். மேலும் வானங்களும் பூமியும் ஒரு வளையமாக ஆகிவிட்டாலும் இக்கலிமா அதை உடைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் சென்றடையும். இரண்டாவது, சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று கூறுவதாகும். ஏனென்றால் இது அனைத்து படைப்பினங்களின் வணக்கமாகும். இதன் பரக்கத்தாலேயே அனைத்து படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. மேலும் இரு காரியங்களை விட்டு முன்னே விலக்குகிறேன். அவை இணை வைத்தலும் பெருமை அடித்தலும் ஆகும். ஏனெனில் இவ்விரு காரியங்களும் அடியானை அல்லாஹ்வை சென்றடைவதை விட்டும் தடை செய்கின்றன. நூட்கள் அபு யஹ்லா மஜ்மா உஸ் ஸவாயித். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மேற்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனது மகனுக்கு கூறிய அந்த அறிவுரையை நாமும் ஏற்று நமது வாழ்வில் செயற்படுத்தி வல்லவன் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அந்த உயர்தரமான சுவனத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.